டைலாக்கே நீங்க ரீகிரியேட் பண்ணிடலாமே நம்ம நிமிஷா மேமோட டைலாக். ஓகே. எந்த டயலாக்? டிஎன்ஏல பேசியிருந்தீங்கல்ல டிஎன்ஏலயா? அதெல்லாம். ஓகே. அவங்க யாரும் பேசலம்மா. அவங்களாம் நிறுத்திட்டாங்க பாத்தியா? ஆ ஏய் ஆன்டி நான் கரெக்ட்டா தானே பேசுறேன்? எனக்கு வந்து 500 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 500 1 2 3 சோ அதுலயே பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்கும். சோ அதர்வா மேரேஜ் பண்ணி முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு கிட்டிஷா, ஒரு கியூட்டா, ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே மெச்சூர்டா பேசுவாங்க, மெச்சூர்டா இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே படத்துக்கு படம் வேரி ஆகும். கண்டிப்பா. இப்ப நான் இதே மாதிரி நிமிஷாக்கு போய் இன்னொரு படம் பேசினேன்னா அங்க நல்லா இருக்காது. நீங்க பேசிருக்கீங்க இன்னொரு படத்துலயும் சித்தா பேசிருக்கீங்க. பேசிருக்கேன். சித்தால பேசிருக்கீங்க. ஆக்சுவலா அது டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான இன்டென்ஸான கேரக்டர் அது. அது அது கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த கேரக்டரைசேஷன் வந்து இப்போ அந்த பொண்ணு அப்படி அப்படின்னாக்கா அதே நான் இங்க கொண்டு வர முடியாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது மென்டலி அவங்களுக்கு கொஞ்சம் சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும். ஒரு என்ன சொல்றது இமோஷனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இங்க வேற சித்தால வந்து ஷி இஸ் a வெரி கான்ஃபிடென்ட் கேர்ள். ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்து இறங்கவே மாட்டாங்க. என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு கிரீஃப் இருந்துச்சுனாலும் அந்த கான்ஃபிடன்ஸ்ல வந்து அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. வேற இது வந்து ஒரு குழந்தை